நாளை நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தையொட்டி புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் போலீஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுவது குறித்து எமது செய்தியாளர் அஞ்சலி விவரிக்க கேட்கலாம். நன்றி பார்த்திபன். புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் டிசம்பர் 9 நடக்குது. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எந்த அரசியல் நிகழ்வுகளையும் பங்கேற்காம இருந்த தாவேக தலைவர் விஜய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைச்சு நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கட்சி பணிகளை தொடங்கினாரு. கரூர் சம்பவம் தொடர்பா ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதற்கு முன்னாடி சேலத்துல டிசம்பர் 4 பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. ஆனா அன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் 23 தனியார் கல்லூரியில நிர்வாகிகள் பொதுமக்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வரைக்கும் பங்கேற்ற சந்திப்பும் நடந்துச்சு. அடுத்ததா புதுச்சேரி பொதுமக்களை சந்திக்க கடந்த 5 தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்தாரு. அதற்கான திட்டமும் தீட்டப்பட்டிருந்துச்சு. இதற்கு போலீசார் அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் நீங்க பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. இதனால பாண்டிச்சேரி மைதானம் இப்ப தயாராகிட்டு வருது. அந்த காட்சிகளை நாம முதல்ல பார்க்கலாம். அதாவது தாவேக பொதுக்கூட்டம் இங்க புதுச்சேரியில நடக்க இருக்கு. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக இந்த புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பளம் துறைமுகம் மைதானம்னு சொல்லுவாங்க. இந்த மைதானத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வரைக்கும் வந்து இந்த விஜய் பேசக்கூடியதை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் தண்ணீர் வசதிகள், இன்னொரு பக்கம் கழிவறை வசதிகள், பொதுமக்கள் எங்க வந்து இறங்கணும், எங்க அவங்க வந்துட்டு அமரணும் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுட்டு வருது. அங்க முதல்ல அந்த சீரமைப்பு பணிகள்லாம் தொடங்கி அதற்கு அடுத்தபடியாக அங்கு மக்கள் வந்து அமரும் வகையிலையும் விஜய் அவர்கள் நின்று பேசுற இடத்துக்கும் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் அங்க செஞ்சுட்டு வராங்க. இப்ப